இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டி வரலாறை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 250 சிபிஆரில் நாம என்னென்ன ஓனா பண்ணியிருக்கோம், எந்த வருஷம் மாடல், இது என்ன ஏறுங்கிறத பார்த்தலாம். இது 2016 மாடல். இப்போ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட கலர். இந்த கலர் வந்துட்டு இந்த வண்டி ஒயிட் கலர். இதில் நீங்கள் எங்கெல்லாம் ரெட் பார்க்குறீங்களோ அந்த ரெட் எல்லாமே நான் ஆட் பண்ணது. இந்த வண்டியோட நம்பர் பிளேட். இந்த வண்டியோட நம்பர் பிளேட் வந்துட்டு கம்பெனியில் கொடுக்குறது இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி டைப்பில் ஹேண்டில் கொடுத்து நான் கரெக்டாக இந்த நம்பர் பிளேட்டை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் பிளேட் ஓல்டர் எடுத்து நான் லைட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 2 லைட் சைடில் கொடுத்துருக்கேன். சிபிஆருக்கு பபுள் வைசர் வருதான்னு கேட்டால் வருது. அது இந்தோனேஷியா வைசர் வருது. ஆனால் அது இப்படி இருக்காது. இந்த பபுள் வைசர் வந்துட்டு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணது. இது R15 பபுள் வைசர். அதை எடுத்து இந்த சிபிஆர்ல நான் உட்கார வச்சிருக்கேன். பபுள் வைசர்ல நான் ஒரு கிளாம்ப் ஃபிட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வைசர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவே லைட்டா வைப்ரேஷன் இருக்கும். இப்போ இந்த கிளாம்ப் போட்டனால இது இந்த வைப்ரேஷன் கம்மி. இந்த பபுள் வைசரை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாம்ப் ஃபிட்டிங் போட்டிருக்கேன். இந்த கிளாம்ப் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும். டேங்க் அடியில் போய் நான் செட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, இந்த வண்டியோட ஹேண்டிங்கோட சைஸ் வந்துட்டு 2 இன்ச்சு நான் அதிகப்படுத்திருக்கேன். இந்த ஹேண்டிங் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஃபேஸ் இருக்கு, நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சிபிஆர்ல இருக்காது, இவ்வளவு இடம் இருக்காது. நான் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னா, நான் வண்டி ஓட்டக்குள்ள என்னோட கை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த எஜ்ஜுக்கு போயிடுது. அப்போ என்ன அறியாமே போறதுனால நான் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணா இது கரெக்டாக கம்ஃபர்ட்டா இருக்கும்னு நினைச்சு செஞ்சேன். இது செஞ்சதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கம்ஃபர்ட்டா இருக்கு. வைப்ரேஷன் ஒன்றும் தெரியல. வண்டி வந்து ஹேண்டிங் பண்றது, சிட்டிக்குள்ள போறது எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி உள்ளது நல்லா தான் இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் எனக்கு பெட்டரா தெரியுது. அதை நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணதான். இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இந்த லைட் ஃபிட்டிங், இது எல்லாமே நானா பண்ணது. இந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிராஸ் கார்டு ஃபிட் பண்ணியிருந்தேன். வண்டி கீழே ஒன்றும் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. அதை இப்போ 2 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிராஸ் கார்டு மட்டும் இருக்க வேணாம். அதை எடுத்துட்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டராகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்தோம்னா இது ஸ்ட்ராங்கான கிளாம்ப் தான். இந்த கிளாம்ப்ல அடிபட்டுச்சுன்னா அது பம்பராகவும் வேலை செஞ்சிடும், வாட்டர் பாட்டில் ஹோல்டராகவும் வேலை செஞ்சிடும். இது 2 பக்கமும் நான் பண்ணியிருப்பேன். 2வது சிபிஆர்ல வச்சிருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த வண்டியில ஒரு ஃபால்ட் வரும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பில்லிங் உட்காருவாங்க, அவங்க பேக் வச்சிருந்தாலோ இல்லை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருந்தாலோ இந்த பீஸ் வந்து கட் ஆயிடும். இந்த லாக் வந்து எடுத்துக்கும். இந்த லாக் எடுத்துக்குதுங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கிளாம்ப் வச்சிருக்கேன். இது வந்து கான்டினல் ஜிடியோட சைலன்சர் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணிட்டு இந்த வண்டிக்கு கிட்ட வந்து இந்த கவர் காட்டேன். இந்த கவர் எல்லாமே நான் ஓனா பண்ணது. இந்த வண்டியோட பேட்டர்னுக்கு தகுந்தாப்புல நான் ஓனா பண்ணது. இதை நான் எதில் காப்பி பண்ணி எடுத்தேன்னா, இந்த இடத்த காப்பி பண்ணி தான் இந்த கவரை நான் உருவாக்குறேன். H1ல தான் டயர் வாங்கி போட்டிருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட டயரோட இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான். ஆனால் கிரிப்பும் நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸுக்காக இரிடியம் ஸ்பார்க் பிளக் தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி BMC ஏர் ஃபில்டர் தான் போட்டிருக்கேன். ரோல் அண்ட் செயின் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லாவே லைஃப் கொடுக்குது ரோல் அண்ட் செயின். 2வது அடிக்கடி லூஸ் ஆகல, எந்த செயின் சவுண்ட் எதுவும் வரல. கரெக்டான மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். லூப் அடிக்கிறேன், எல்லாம் பண்றேன். இது செயின் டைட்டிங்லாம் எனக்கு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுது. செமி சிந்தட் பிரேக் வேறு தான் நான் போட்டிருக்கேன். இது டாப் இன்லேயே பஞ்ச் நல்லா இருக்கு, லோ இன்லேயே நல்லா இருக்குது. பில்லியன் உட்கார கால் வைக்கிற ஃபுட்டர்ஸ் வந்து இது R15 இந்த கீர் லிவர் இருக்குங்களா, இந்த கீர் லிவர் வந்துட்டு NS200 இது. இதுல உள்ளது நல்லா தான் இருக்கும். இந்த டிசைன் பேட்டர்னுக்காக நான் NS200 இதை வாங்கி இதில் நான் செட் பண்ணியிருக்கேன். இந்த வண்டிக்கு வந்துட்டு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்றோம்னு கேட்டால் மோட்டோவில் 300V தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற லொகேஷன் வந்துட்டு பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காட்டில் இருக்கிறேன். இது எல்லாமே இந்த வண்டியில் இப்போ நான் பண்ணியிருக்கிறது எல்லாம் நான் ஓனா பண்ணது. நான் சொந்தமாக கேரேஜ் வச்சிருக்கேன். நான் மாடிஃபிகேஷன்லாம் நிறைய வண்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். சிபிஆருக்குன்னு இல்லை, எந்த வண்டிக்கு என்ன மாடிஃபிகேஷன் பண்ணாலும் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது நீங்கள் கால் பண்ணுங்க, டீட்டெயிலாக பேசலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கலாம்.